சகோதர சகோதரிகளே, நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். யார் சாபம் கொடுத்தால் பழிக்கும்? யாரிடம் சாபம் வாங்க கூடாது? சித்தர் வாக்கு. நம் முன்னோர்கள் சித்தர்கள், ஞானிகள், வேதாந்திகள் இவர்களெல்லாம் அவர்களுடைய அனுபவங்களை, எண்ணங்களை, கருத்துக்களை ஓலைச்சுவடியின் வாயிலாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்துவிட்டு இன்றைக்கு நம்மிடையே அவர்கள் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து அந்த கரடு முரடான வார்த்தைகளை பேசுவதென்பது இன்றைய காலகட்டத்தில் சிலருக்கு புரிந்திருக்கும், பலருக்கு புரியாமல் இருக்கும். அதனால் அது சார்ந்த அந்த அனுபவங்களை, கருத்துக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைக்கு ஏற்றவாறு உங்களிடத்திலே இந்த 36வது வீடியோவின் வாயிலாக சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் தலைப்பு, யார் சாபம் கொடுத்தால் பழிக்கும்? யாரிடம் சாபம் வாங்கக்கூடாது? ஒருவர் சொத்தை, மனையை, வீட்டை, பூமியை முறையற்ற செயலில், வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளை குட்டிகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் முறையற்ற செயலில் ஈடுபட்டு எவர் ஒருவர் அபகரிக்கிறாரோ, பிடுங்கி வாழ்கிறாரோ அவருக்கு இழந்தவர் சாபம் கொடுத்தால் குடும்பம் நாசமாகும். ஏழ்மையில் உள்ளபோது ஒருவர் உதவி செய்து பணத்தையோ, பொன்னையோ, பொருளையோ கொடுத்து உதவி, அதை வாங்கி கொண்டு நல்ல நிலையில் உயர்ந்த பிறகு கொடுத்தவரை மறந்து வாங்கிய பொன்னையோ, பொருளையோ, பணத்தையோ கொடுக்க மறுக்கிறாரோ அவருக்கு கொடுத்தவர் மனநொந்து சாபமிட்டால் பழிக்கும். கடன் வாங்கி வீடு கட்டியோ, கடன் வாங்கி சொத்து சுகம் ஏற்படுத்தி கொண்டோ உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கடனை கொடுக்க மறுத்தாலும், மனைவி பெயரில் எழுதிவிட்டு கடன் கொடுக்காமல் மாண்டு விட்டாலும், கொடுத்தவர் சாபமிட்டால் இறந்தவருக்கும் அந்த சாபம் வரும், அவர்களுடைய சந்ததியினருக்கும் அந்த சாபம் உண்டாகும். சொகுசான வாழ்க்கை, கார், பங்களா, பூமி, காணி இருக்கின்ற ஆணவத்தில் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்ட நிலையை மறந்து மற்றவரை காசு பணம் வந்தவுடன் ஏலம் செய்தாலும், எள்ளி நகையாடனாலும், மற்றவர் மனம் புண்படி நடந்து கொண்டாலும், தெய்வ சாபத்தாலும், பாதிக்கப்பட்டவர் சாபத்தாலும் சொத்து சுகம் அழிந்து போகும், மனநோய் வந்திடும், சாபமும் ஏற்பட்டுவிடும். நல்லவர் போல் பழகி நய வஞ்சகத்தில் ஈடுபட்டாலும், பிறர் குடியை, குடும்பத்தை கெடுத்தாலும், பாதிக்கப்பட்டவர்கள் சாபம் கொடுத்தால் உடனே பழிக்கும். விருப்பப்படாத, விரும்பாத பெண்ணை
வலுக்கட்டாயமாக தொந்தரவு செய்தோ அவர் மனம் நோகும்படியோ நோய்வாய்ப்படும்படியோ மரணம் நேரும்படியோ செய்தால் பாதிக்கப்பட்டவர் சாபம் கொடுத்தால் உடனே அது பலிக்கும். நண்பனாக பழகிக்கொண்டு நண்பன் இல்லாத போது நண்பன் குடும்பத்தை சீரழித்து நண்பன் குடும்பத்துக்கு துரோகம் விளைவித்து அந்த நண்பன் பாதிக்கப்பட்டு சாபம் கொடுத்தால் நண்பனாக இருந்தாலும் அந்த சாபம் பலிக்கும். வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் நடுத்தருவில் நின்ற போது யாரோ ஒருவர் வீடு கொடுத்து உதவினால் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் வீட்டுக்காரரிடம் காலிமனை உள்ளவரிடம் பூமி காணி கொடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் வம்பு வழக்கு சண்டை செய்து கொண்டு கொடுத்தவரை உள்ளம் நோகும்படி மனம் நோகும்படி செய்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சாபமிட்டால் உடனே அது பலிக்கும். எந்தவித பாண்டுபத்திரம் இல்லாமல் பணம் கொடுத்தவரை உதவி செய்தவரை ஏமாற்றினாலும் ஏமாற்ற நினைத்தாலும் வாங்கியவருக்கு பெரும் சாபத்தீடு உண்டாகும். அண்ணன் தம்பி தங்கை அக்கால் என்கின்ற உறவுகளை மறந்து சொத்துக்காக சுகத்துக்காக யார் ஏமாற்றினாலும் இதில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் விட்ட சாபம் பலிக்கும். கட்டிய மனைவி பிள்ளைகளை நல்ல குடும்பத்தை தவிக்க விட்டுவிட்டு வேண்டாதவருடன் உறவு வைத்து கொண்ட மனைவி மக்களை வறுமையிலும் துன்பத்திலும் தவிக்க விட்டாலும் பாதிக்கப்பட்டவர் சாபம் கொடுத்தால் அது பலிக்கும். செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இவர்கள் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் இவர்களை யாரும் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற நினைக்கவும் கூடாது. இப்படிப்பட்டவர்களை யார் எந்த வகையில் ஏமாற்றினாலும் அவர்கள் சாபம் ஏமாற்றியவருக்கு உண்டாகும். இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. மனம் தவறு செய்யாதே என்று சொல்லியும் கூட செய்துவிட்டு பிறகு வேதனைப்படுவார்கள். அந்த வேதனைக்கும் சோதனைக்கும் ஆட்படாமல் நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம், நல்வழி நடப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.